10க்கு ரேட்டிங்க்கு வந்து 9.5 கொடுப்பேன். அந்த ஆஃப் கூட கம்மி பண்ணக்கூடாது. அந்தளவு ஒர்த்துஃபுல்லாக நல்லா ஒர்த்தபுளாக இருந்தது படம். படம் வந்து ஒரு பயங்கரமான கருத்தையும் பயங்கரமான ஹியூமரையும் கொண்ட ஒரு படமாக வந்திருக்கு. படம் எந்த வகையிலுமே வந்து யாரையுமே வந்து தாளிக்காது. ஸோ படம் ஒரு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து சில பேரோட கருத்துக்கள் தான். அவங்களுக்கு அந்த படம் பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது. இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சப்போஸ் ஒரு உம்னா மூஞ்சி நம்ம வீட்டில் இருந்தாலுமே அந்த உம்னா மூஞ்சிக்குமே படம் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். அவங்க பயங்கரமான ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹீரோ காமிச்சா இன்னொரு ஹீரோவுக்கு வந்து ப்ரெசன்ஸ் போயிடுமோ இல்லை அவங்களுக்கான வேல்யூ குறைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் இதில் அது எதுவுமே கிடையாது. மனுஷன் அட்டகத்தி தினேஷ் அவர் வந்து நின்னாலே நமக்கு வந்து செம்ம ஒரு பயங்கரமான இம்பேக்டாக இருக்குது. லப்பர் பந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனலில் எடுத்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன அப்படி தான் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க. லேக் ஒரு சின்ன இடத்துல கூட லேக் இல்லை. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு ஜேர்னலாக அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. மற்றபடி படம் வந்து அட்டகத்தி தினேஷ்லாம் சொல்லியே ஆகணும். அந்த ரொமான்ஸ் போர்ஷனும் சரி, எமோஷ்னல் போர்ஷனும் சரி, அந்த கெத்துக்கு அவர் பேர் வந்து கெத்து, அந்த கெத்துக்கான ஒரு கெத்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அப்படியே பங்கம் பண்ணியிருக்கார் படம் முழுக்க. ஹரிஷ் கல்யாணம் சொல்ல தேவையில்ல. அவர் வந்து அட்டகத்தி தினேஷ் அளவுக்கு இல்லை, ஆனால் வந்து நடிச்சிருக்கார். நல்லா இருக்கார். இவர் அட்டகத்தி தினேஷ் வந்து மாமா, இவர் ஹரிஷ் கல்யாணம் வந்து மாப்பிள்ளை. அப்படின்னும் போது அட்டகத்தி தினேஷை ஒரு கடுப்பேற்றினே இருப்பார். அலோன் சொன்னாலே வந்து சரியான காண்டாயிடுவார். எவன் அலோன் சொன்னாலும் போய் இறங்கி போய் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த அளவுக்கு சரியான வைப்பு படம். கோட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் இது கண்டிப்பாக எல்லாம் வந்து பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாணம் அட்டகத்தி தினேஷும் 2 பேரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த கதைக்கு ஏற்ற ஒரு 2 பேரும் ஒரு கேரக்டர் தான். 2 பேரும் ஹீரோவா அப்படிலாம் இல்லை, கதைக்கு ஏற்ற 2 கேரக்டர் அவ்வளோதான். வந்த 2.5 மணி நேரமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இல்லைண்ணா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எதுவுமே போர் அடித்த மாதிரி பிரிச்சுலாம் சொல்லுவாங்க. சில ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகடி. எனக்கு அப்படி இல்லை, ரெண்டுமே சூப்பராக பிடிச்சிதான் இருந்துச்சு. இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாலியாக போகுது படம். அந்த மாதிரி இல்லை. இது வரைக்கும் வந்து கிரிக்கெட் படத்தில் இது ஒரு தனியான ஒரு கான்செப்ட் தான். நம்பி பார்க்கலாம். எல்லாரும் ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறாங்க. இது ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும். நம்பி வந்து பார்க்கலாம் யாராக. கிளைமேக்ஸ் வந்து இவங்க தோற்று வேறு ஒரு டீமை ஜெயிக்க வச்சு ஒரு கேஸ்ட் அந்த இது வந்து கொஞ்சம் என்னடா தோத்துட்டாங்க நம்ம நினைப்போம். ஆனால் ஏன் தோத்துட்டாங்கன்னு கடைசியில் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஹரிஷ் கல்யாண் ரோல் சின்ன வயசுலேருந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆசையாக இருந்து அவரால் அவர் சொந்த ஊரில் இருக்கிற டீமில் அவர் விளையாட முடியாது. அப்போ ஊர் கடைசியும் ஆப்போசிட்டாக விளையாடி இவர் தோற்று அந்த டீமை ஜெயிக்க வைப்பார். ஏன்ட்டு கடைசியில் படம் பார்த்தா புரியும். அவர் இந்த ரொம்ப முக்கியமான கேரக்டர். நல்லாயிருக்கு, உண்மையாக நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருக்குது. லைக் தாராளமாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ஆக்சுவலாக எனக்கு 2 மணி நேரம் எங்கேயுமே போர் அடிக்கல. அப்படியே ஜாலியாக போயிருச்சு. தேவையான எமோஷன்ஸ், ஃபைட்ஸ் எல்லாமே இருக்குது. கிரிக்கெட் படங்களை விட இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இதில் ஆக்சுவலாக மோரோ கிரிக்கெட்டு அந்த யூஸ்வலி கிரிக்கெட்டு அந்த பாலிடிக்ஸ் இருக்கும். கீழேருந்து ஜீரோலேருந்து மேலே வரதா இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 கிரிக்கெட் பிளேயர்ஸ் 2 நல்லா ஆடுறவங்க, அதுக்குள்ளே ஒரு ஈகோ. ஸோ அதனால நடக்கிற அந்த எமோஷன், ட்ராமா இதெல்லாம் தான். ஓகே, ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் வந்து சூட்டபிளாக இருக்கா? அவர் எப்பயுமே ஒரு லவபிளான ஒரு படம் பண்ணுவார். இந்த மாதிரி இல்லை, இது நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி செம்மையாக செட் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்குள்ள அந்த ரைவல் எல்லாமே செம்மையாக இருக்குது. இது தாண்டி ஆக்சுவலி சஞ்சனா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்டகத்தி தினேஷ் அவங்க வைஃப் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, யாருன்னு பேர் தெரியல. அவங்களும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்குது படத்தில்? செம்மையாக இருக்குது. லைக் பாட்டுலாம் நமக்கு ஆல்ரெடி அந்த 2 பார்ட் செம்மையாக ஹிட் ஆயிருச்சு. இது இல்லாமல் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. லைக் அது கொஞ்சம் தான் வரும், அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அட்டகத்தி தினேஷ் அவரோட லவ் சீன் அதெல்லாம் அவர் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு க்யூட்டாகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். பார்த்து இந்த இயரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ப்ரோ. இது எனக்கு இது பிடிச்சிருந்தது. எனக்கு வரும்போது பார்த்தேன் 2 மணி நேரம் போர் அடிக்கல. ஸோ எனக்கு இந்த படம் ஃபுல். நிறைய கிரிக்கெட் படம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது எல்லாத்துலேயுமே வந்து வெற்றிங்கிறது தான் நம்மளோட ஹைலைட்டாக இருக்கும். இவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். வெற்றிங்கிறது அது கிடையாது. நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம எடுத்துக்க மாட்டோன்னு சொன்ன ஒரு டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களில் நம்மள மாதிரி இருக்க ஒரு 4 பையன் சேர்த்து விளாட்றான்ல, அதுதான் வெற்றி. நம்ம கேஸ்ட்லேருந்து வரவங்கள எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ அதே கேஸ்ட் பசங்களை வச்சு தான் நம்மளையே ஜெயிக்கிறான்னும் போது அதுதான் வெற்றி இல்லையா. ஸோ அதை கரெக்டாக எங்கே ஜெயிக்கணும் எங்கே தோக்கணுங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஜாதியை பற்றி இருக்குது, பட் இதை ஒட்டு மொத்தமாக ஜாதியை மட்டுமே மையமாக வச்சு பேசியிருக்கான்னு கேட்டால் கிடையாது.
ஜாதியும் இருக்குது படத்தில், அவ்வளோதான். இதை வந்து ஜாதியை பற்றி பேசியிருக்கு, ஜாதியினால் வந்து இந்த படம் வந்து தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஜாதியும் இருக்குது, அதனால் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது. அதை தாண்டி இந்த படம் வந்து வெற்றியை தோல்வி பற்றி பேசியிருக்கா, மருமகன் சண்டையை பற்றி பேசியிருக்கா அப்படிங்கிறத எடுத்து காமிச்சா மட்டும் இந்த படம் போகும். லவ் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது இவ்வளோ நிறைய படம் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு லவ் போர்ஷனும் சரி, எமோஷன் போர்ஷனும் சரி, இதில் வந்து அட்டகத்தி தினேஷ் வேறு லெவலில் கன்வே பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு பார்வை தான். அந்த ஹீரோயின் அட்டகத்தி தினேஷுக்கு பேராக ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஒரு 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 ஃப்ரேமே செதுக்கியிருக்காங்க. அந்தளவுக்கு முறைச்சா போதும் வேலை முடிஞ்சுது. அட்டகத்தி தினேஷ் அப்படியே அமைங்கிடுவார். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு லவ், இந்த கப்பில் வந்து கறி எடுத்து வைக்கிறது, அந்த சென்டிமெண்ட், அவங்க பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதில் வந்து ஒரு ஒரு சீனுமே வேறு லெவல் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு லேகே இருக்காது, என்னடா படம் இது அப்படின்னு உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செதுக்கியிருக்காங்க. மியூசிக்லாம் தரமாக இருக்குது. அப்படி விஜயகாந்த் பாட்டை போட்டு இறங்குவார் பாருங்கள், கிரவுண்டில் 6 2 பனைமரம் ஹைட்டுக்கு பால் பறக்கும். அந்த அளவுக்கு பயங்கர வைப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன அடுத்து என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போவோம். இவர் அட்டகத்தி தினேஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிச்சு உதறிட்டார். இப்படி ஒரு எமோஷ்னல் ஃபீல் வைப்பார் பாருங்க, அவ்வளோ நம்மளே இறங்கி விழுந்துருவோம். அவ்வளோதான். கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு 3 டீம் இருக்குது. அதில் ஒரு டீமில் வந்து ஹரிஷ் கல்யாணம் விளையாட விட மாட்டாங்க. அதனால் இவங்க மாமாவும் மாப்பிள்ளையும் இறங்கி இன்னொரு டீமு புதுசாக அடேங்கப்பா 11 பேர் அப்படின்ற ஒரு டீமை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. வேறு லெவலில். அதை விட சொல்லி ஆகணும்னா, இவர் நம்ம ஹரிஷ் கல்யாண் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அட்டகத்தி தினேஷ் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். இவங்க 2 பேரும் அவரை அலப்பறை தான் அதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவரை கலாய்க்கிறதும் இவரை கலாய்க்கிறதும் வேறு லெவலில் வகைப்படுத்திட்டு போவாங்க. 10க்கு ரேட்டிங்க்கு வந்து 9.5 கொடுப்பேன். அந்த ஆஃப் கூட கம்மி பண்ணக்கூடாது. அந்தளவு ஒர்த்துஃபுல்லாக நல்லா ஒர்த்தபுளாக இருந்தது படம். நீங்கள் முதல்ல போய் பாருங்கள், பார்த்து நீங்களும் ரிவ்யூ சொல்லுங்கள். என்ன சொல்ல வராங்க? ஒரு லவ்னா எப்படி இருக்கணும், அந்த ஒரு ஃபேமிலியில் எந்த அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரிஞ்சு போனால் அது அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் பார்க்கும் போதே ஒரு ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போய்ட்டு வர ஒய்ஃப் பிரிஞ்சுருவாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, என் ஒய்ஃபுக்கு வந்து என் சட்டையை ஸ்மெல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீல்லாம் நான் பார்த்தேன். ஒரு நேச்சுரலாக ஒரு ஹஸ்பண்டுக்கு அந்த ஃபீல்லாம் பாண்டிங் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க, பல பேர் அழுதுட்டு இருந்தாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அந்த சீட்டிங்லாம் நனைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவு நல்லா எடுத்தது.